எல்லாருமே இருக்காங்க. நிலா பாப்பாவ கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, "ஆமா தனம் ஏன் இன்னைக்கு வரல?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாப்பாவோட அப்பா எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க வந்துட்டு அவங்க சௌந்தர்யா இருக்காங்கல்ல, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. வர வழியில லாரி வந்து இடிக்க வந்தது. அப்ப தெரியாம லாரிலருந்து கொஞ்சம் தள்ளிட்டாங்க. அப்ப அதனால அப்படியே வண்டி கவுந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. தனமாக்கு வந்து கொஞ்சோண்டு தலையில அடிபட்டிருக்கு. அப்புறம் வந்துட்டு அவங்க அத்தைக்கு கொஞ்சம் கை வந்து பெசஞ்சிருக்கு. அப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தவங்க வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க வந்து சொல்றாங்க. அத கேட்டோனே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே ரொம்ப ஒரு மாரி டென்ஷன் ஆகுறாரு நிலா பாப்பாவோட அப்பா. அத பார்த்தோனயே அவங்களோட அந்த மொறப்பொண்ணுக்கு அப்படியே கோவமா வருது. பயங்கரமா கோவமா வருது. என்ன இப்படி துடிக்கிறாரு அப்படியே தனமாக்கு ஒண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி டென்ஷன் ஆகுறாங்க. சரி சரி சொல்லிட்டு அவங்க அங்கருந்து போறாங்க. போனோனே நிலா நிலா பாப்பாவோட அவங்க அப்பா சொல்றாரு, "சரி நம்ம போயிட்டு தனமாவ நேர்ல பார்த்துட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்றாங்க. நிலாவும் சொல்றாங்க, "நானும் வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. சௌந்தர்யா பயங்கரமா, "ஐயோ! வலிக்குதே தாங்க முடியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சித்தி சொல்றாங்க, "ஏய் என்னடி இது? நாம ஒண்ணு நெனச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஆனா வேற ஒண்ணு நெனச்சிருக்கு. ஆனா ஒண்ணு நாம நெனச்சது ஒண்ணு, அந்த கடவுள் ஒண்ணு நெனைக்கிறாரு பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருடி, இருடி வரேன். இப்ப கஷாயம் குடிச்சா நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கஷாயத்த கொண்டு வந்து குடுக்குறாங்க. "இத நல்லா குடிடி" அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயோ!" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சௌந்தர்யா கத்துறாங்க. "ஏய் சூடா இருக்குடி, பார்த்து குடிடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப தனம் வராங்க. வந்த உடனேயே, "இங்க பாருங்க தெரியாம இப்படி நடந்துடுச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, ஆமா. எல்லாம் நல்லது தான். நாம ஒண்ணு நெனச்சா அது ஒண்ணு நடக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த குழந்தைய ஏதாவது பண்ணணும்னு நெனச்சு நீங்க போனீங்க. ஆனா கடவுள் என்ன நெனச்சிருக்காரு பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்றாங்க. "சரி எதுவா இருந்தாலும் சரி நம்ம 3 பேருக்குள்ளேயே இருக்கணும். சரியா? வெளிய யாருக்கும் எதுவுமே தெரியக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்றாங்க. அங்கேருந்து தனம் அப்படியே போறாங்க. "என்னடி இது ரொம்ப கஷ்டமா இருக்குடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்லிட்டு இருக்காங்க சௌந்தர்யா கிட்ட. "ஐயோ! உண்மையாவே சித்தி வலி தாங்கவே முடியல. பயங்கரமா வலிக்குது. எல்லா இடமும் வலிக்குது" அப்படின்னு சொல்றாங்க. "சரிடி கொஞ்சம் நல்லா சரியாயிடும்" அப்படின்னு சொல்றாங்க. வீட்ல எல்லாருமே இருக்காங்க. இருக்கும்போது நிலா, அவங்க அப்பா, அவங்க ஆயா எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க, "சரி நீங்க 2 பேர் மட்டும் போக வேண்டாம். நானும் வரேன். தனத்த போய் பார்க்கலாம் எல்லாருமே சேர்ந்து" அப்படின்னு சொல்லிட்டு. போகும்போது பழம் எல்லாமே வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பழம்லாம் வாங்கிட்டு போறாங்க. "வாங்க, வாங்க உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு தனம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோனே வந்து அவங்களும் உள்ள உட்கார்றாங்க. "இங்க பாரும்மா, என்னம்மா அடிபட்டுடுச்சுன்னு சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? தலையில என்ன ரொம்ப காயமா? பரவாயில்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஐயோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன அடி தான்" அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்றாங்க. "ஏதோ உங்க 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 அத்தைக்கும் அடிபட்டுடுச்சுன்னு சொன்னாங்க. சௌந்தர்யா அவங்களுக்கும் அடிபட்டுடுச்சுன்னு சொன்னாங்க. நான் பார்க்கலாமா? வாங்க, வாங்க உள்ள வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. உள்ள வராங்க. வந்து பார்க்குறாங்க. "என்ன ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, ஆமா. வலிலாம் தாங்கவே முடியல. இப்படி விழணும்னு இருக்கு, விழுந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்றாங்க. "ம் வலி வந்து சீக்கிரமா சரியாயிடும்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, ஆமா. சரியாயிடும்" அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோனே அப்படி இன்னும் கோவம் அதிகமா வருது. அப்படியே அமைதியா இருக்காங்க. வெளிய வராங்க. "இருங்க நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தனம் போய் காஃபிலாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. நிலா, அவங்க அப்பா, அவங்க ஆயா எல்லாருமே சேர்ந்து காஃபியெல்லாம் குடிக்கிறாங்க. "இங்க பாரும்மா உடம்ப பார்த்துக்கோ சரியா? நல்லாயிட்டோனே அதுக்கப்புறம் நீ நிலாவ வந்து வீட்டுக்கு விடு. அதுவரைக்கும் வேற ஒருத்தவங்களே வரட்டும் சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே நான் பண்றேன். எனக்கு கொஞ்சம் சரியானோனே நான் வரேன். எனக்கு என்னவோ சரியாயிடும்னு தோணுது" அப்படின்னு சொல்றாங்க.